நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டுக்கார மூளையில ஒரு கொடிய நோய் ஒன்று இருக்கு. எதையுமே வெள்ளைக்காரன் சொன்னாதான் உண்மைன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்மளோட சிறுதானிய உணவுகளும் சிறுதானியங்களும் வெள்ளைக்காரன் நாட்டுல ஒரு சூப்பர் ஃபுட்டா இருக்கு. காலங்காலமா நம்ம குடிச்சிட்டு வந்த பழைய கஞ்சியை இன்னைக்கு கார்பரேட்டுக்காரன் ஆன்லைன்ல வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம சிறுதானிய உணவுகளையும் வெள்ளைக்காரனோட ஓட்ஸ், பீட்சா, பர்கரையும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு தின்னுக்கிட்டு இருக்கோம். படிங்கடா, படிச்சா அறிவு வரும்னு சொன்னாங்க. படிச்சா அறிவு வரும் அப்படின்னு அது தப்பு. படிச்சா அறிவு பெருகணும். தேர்வுல கேள்வி கேட்கிறாங்க, பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சது யார், கலீலியோன்னு கரெக்டா எழுதுனா மார்க் போட்டு நம்மளை பாஸ் பண்றான். ஆனா ஏதாவது ஒரு கோவிலுக்கு போங்க, அங்க வராக அவதாரம்னு ஒரு சிலை இருக்கும். அந்த சிலையோட தலையில பாருங்க பூமி உருண்டையா இருக்கும். கலீலியோ கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அதை அடுத்து வர சந்ததிகள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கோவில்ல காட்சிப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. சூரியன் நடுவுல தான் இருக்குது, கிரகங்கள் தான் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்றோம். இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா 450 வருடங்களுக்கு முன்னாடி கோப்பர்னிக்கஸ் ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு பாட புத்தகங்களை படிக்கிறோம். ஏதாவது ஒரு வரலாற்று கோவிலுக்கு போங்க, அங்க நவக்கிரகங்கள் இருக்கும். இந்த நவக்கிரகங்களுக்கு நடுவுல சூரியன் தான் இருப்பார். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இது எப்படி சாத்தியமாச்சு? கோவில்கள்ல மறைந்திருக்கிற விஞ்ஞானங்கள் நிறைய இருக்குது. கோவில் அப்படின்றது கடவுளை தேடி போற இடம் கிடையாது. ஒழுக்கங்களையும் பண்புகளையும் பண்புகள் சார்ந்த நலன்களையும் சொல்லிக் கொடுக்குற இடமா தான் கோவில்கள் இருந்திருக்குது. மனிதர்கள் காலில் மனிதர்கள் விழுந்து கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பகுத்தறிவாதிகள் பேசுறாங்க. அதுல பாதி பேர் இன்னைக்கு பல பேர் காலில் விழுந்து தான் கிடக்குறாங்க. கோவிலுக்குள்ள போகும்போது கோவிலோட வாசற்படியை தொட்டு கும்பிடுறதுல ஆரம்பிச்சு, கோவிலுக்கு உள்ள போயிட்டு கடவுளின் சிலை முன்னாடி விழுந்து கும்பிடுறதுல ஆரம்பிச்சு, பிரகாரத்தை சுற்றி வரும்போது விழுந்து கும்பிட்டுட்டு வருவாங்க. இவ்வளவு விஷயங்களுக்கு ஒரு சேர பண்ணும்போது உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே கோவில்கள்ல விழுந்து கும்பிடுற மாதிரியான புடைப்பு சிற்பங்களை அங்கங்க செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த காணொளி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து காணொளி முடிகிற வரைக்கும் நீங்க தரையில பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். விழுந்து கும்பிடுற மாதிரியான புடைப்பு சிற்பங்களை நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா வேலூர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற விருஞ்சிபுரம் கோவில்ல இந்த புடைப்பு சிற்பங்களை வடிவமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட பெருமைங்க. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.